ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீஸோட பேர் ஹை ஸ்கூல் ரிட்டர்ன் ஆஃப் அ கேங்ஸ்டர் எபிசோட் 3. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ஸ் பார்த்து வந்துருங்க. அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஆரம்பத்தில் சோய் கிளாஸ் ரூமில் எல்லாரும் நோட் புக்கையும் கொடுத்துட்ருக்கான். அப்போ அவனை கிளாஸ் டீச்சர் வந்து கூட்டிகிட்டு போய் நான் ஹீரோவை பற்றி ரிசர்ச் பண்ணேன். அவனை இங்கே எல்லாரும் புள்ளி பண்ணுறாங்க. நீ தான் நீ கிளாஸ் பிரசிடென்ட், இனிமேல் நீ தான் இது நடக்காம பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. சோய் ஒன்றும் பேசாமல் நிற்க டீச்சர் திரும்பவும் அவன் யார்கிட்டையும் இதை பற்றி சொல்ல மாட்டேங்கிறான். அப்படியே எல்லாத்தையும் தனக்குள்ளேயே வச்சிருக்கான். நீயே பாரு, அவன் ரொம்ப இன்னசென்டா இருக்கான்னு சொல்லிட்டே போறாங்க. ஷோய் அப்படியே திரும்பி ஜெனரால பார்க்க கீழே ஹீரோ அந்த புள்ளியை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்து இது அவன் தானே நீ ஷோக்கா கேட்க டீச்சர் ஓடி வந்து பாக்குறாங்க. உடனே டீச்சர் நீங்க என்ன பண்றீங்க அங்கேயே இல்லைங்கன்னு சொல்லிட்டு கீழே ஓடி வராங்க. ஷோ அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கான். இதே இடத்துல முன்னாடி ஹீரோ அந்த புள்ளிஸ் எல்லாம் அடிக்கிறத அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படி டைட்டில் கார்டு போடுறாங்க. இங்க கீழே அந்த பசங்க கிட்ட ஹீரோ எல்லாம் டீச்சர் வரதுக்கு முன்னாடி கிளம்புங்கன்னு சொல்ல ஜிமின் நீ போனா தான் நான் போனேன் அங்கேயே நிக்கிறான். அதுக்குள்ள டீச்சர் அங்க வந்துடுறாங்க. அவங்க வந்தது ஜேமினை பார்த்து எதுக்கு அவனை புள்ளி பாத்தீங்கன்னு திட்ட அவன் நாங்க புள்ளி பண்றோமா, அவன் தான் எங்களை புள்ளி பண்றான், எங்கெல்லாம் அடிச்சுட்டான், அதோட ஒரு ரவுடின்னு அவனே ஒத்துக்கிட்டான்னு சொல்றான். அதுக்கு டீச்சர் நீ அவனை எவ்வளவு டார்ச்சர் பண்ணி தான் இப்படி சொல்லுவான் பாவம்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஆமா நான் கிளாஸுக்கு தான் போயிட்டு இருந்தேன், இவங்க தான் எங்க எடுத்துட்டு வந்தாங்க, நான் செல்ஃப் டிஃபென்ஸுக்கு தான் பண்ணேன்னு சொல்றான். டீச்சர் அதை கேட்டு கோவப்பட்டு எல்லாரும் உள்ள போக சொல்லிட்டு ஹீரோ மட்டும் கூட்டிட்டு போறாங்க. ஜெமினிக்கெல்லாம் செப கடுப்பாயிருது. எங்க ஆபீஸ்ல டீச்சர் உன்னை அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க, அதனாலதான் நீ உன்னையே டிஃபெண்ட் பண்ணிருக்க, எனக்கு புரியுது. இப்ப நீ அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஸ்கூலே அவங்கள பாத்துக்குன்னு சொல்றாங்க. அவன் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன நடக்கும்னு கேட்க அவங்க அவனை ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவாங்க, நீ உன் வீட்டுல பேசி இதை பார்த்து டிசைட் பண்ணு சொல்றாங்க. ஹீரோ பத்தி யோசிச்சுக்கிட்டே வெளியே போக அங்க ஜேமினும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் இன்னும் 2 பேரை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை பார்த்து தாங்க போய் அந்த பசங்களை போக சொல்றான். அதை பார்த்து ஜேமின் கடுப்பாகி என்ன பிரச்சனை பண்ணனே வந்திருக்கியான்னு கேட்க நான் பிரச்சனை பண்ணனா, உன்னால சின்ன பையனை பாவம் பார்த்து விட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், எல்லாருமே ஸ்கூல்ல விட்டு அனுப்ப விட மாட்டேன்னு சொல்றான். அதுக்கு ஜேமின் இன்னைக்கு காலையில நீங்க தான் எங்களை அடிச்ச, ஸோ நாங்களும் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு சொல்றான். அப்போ சரி நீ இங்கே இருந்து எங்கிட்ட டெய்லி அடி வாங்கன்னு ஹீரோ சொல்ல அவனுக்கு இன்னும் கோவந்தது. அப்படியே அவனை அடிக்க வர ஹீரோ தடுத்து அவனை அடிச்சு கீழே உட்கார வச்சிடறான். மத்தவங்களும் அவனை அடிக்க வர அதுக்குள்ள ஜெமின் ஹீரோட முதுகுல அடிப்பட்ட ஸ்கார் இருக்கான்னு செக் பண்றான். அது அங்கதான் இருக்கு. அப்போ நீ நிஜமாவே வந்தான், அப்புறம் நீ ஏன் கேங்ஸ்டர்னு சொன்ன, அதுக்குள்ள அப்படி சண்டை போட கத்துக்கிட்ட, ஏன் எங்களெல்லாம் அடிச்சேன்னு நான் கேட்டுட்டே இருக்கான். அதுக்கு ஹீரோ அப்ப நீ ஏன் எவ்வளவு அடிச்சேன்னு கேட்க அதுக்கு புள்ளி ஏன்னா நீ ஒரு லூசர் அதனாலதான்னு சொல்றான். ஹீரோ இப்ப நீ தான் லூசர் அதனாலதான் நான் உன்னை அடிக்கிறேன், இனிமே நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என் வீடியோ எல்லாம் ஃபுல்லா டிலீட் பண்ணிடணும், எனக்கு நான் உயிரோடய புதைச்சிடுவேன் புரியுதான்னு கேட்க அவனும் ஓகேன்னு பயந்துட்டே சொல்றான். இப்போ அவன் வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அவன் நோட் புக்ல உங்க ட்ரீம்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டு இருக்கு. அதுக்கு அவன் என்ன ஸ்கூல்ல யாரும் புள்ளி பண்ணக்கூடாது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும், ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகணும், யூனிவர்சிட்டி போகணும்னு எழுதியிருக்கான். அப்படியே எக்ஸாம்ஸ்க்கு 7 days தான் இருக்கு. அதெல்லாம் சுவர அவன் டென்ஷனா இருக்கான். அடுத்த நாள் கிளாஸ் இருக்கு. ஜேமினும் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப லேட்டா கிளாஸுக்கு வராங்க. அந்த கிளாஸ் முடிஞ்சதான் அவன் ஜேமியோட சட்டையை பிடிச்சு இனிமேல் கிளாஸுக்கு லேட்டாக வரக்கூடாது, உன்னால என் படிப்பு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு மிரட்ட கிளாஸ்ல இருக்க எல்லாருமே ஷாக்கா பாக்குறாங்க. இப்போ ஜேமினும் ஃப்ரெண்ட்ஸும் அதே பசங்களை கூட்டிட்டு வந்து புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்க வந்து திரும்ப அவங்களை திட்டிட்டு அந்த பசங்களை கூட்டிட்டு போயிடறான். அவங்க ஒண்ணுமே பேசாம இருக்காங்க. இவனை பார்த்தாலே பயமா இருக்குன்னு ஒருத்த சொல்றான். மத்த பையன் நம்ம விட கிளாஸை கட் பண்ணிட்டு வெளியே போலாமான்னு கேட்க ஐயோ அது தெரிஞ்சா அதுக்கு அடிப்பான்னு ஒருத்த சொல்றான். அப்படியே என்னதான் பண்றது, பேசாம நம்ம ஸ்கூலுக்கு வரதை நிறுத்திடவான்னு ஒருத்த கேட்க அவன் தேடி வந்து கொன்னாலும் கொல்லுவான், நமக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்றான். அப்படியே எல்லாரும் ஜேமினை பார்க்க அவன் நான் என்ன பண்றது, அவன் பின்னாடி அந்த கேங் இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றான். ஸ்கூல் ஃபுல்லா ஹீரோ ஜேமின் அடிச்சதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. இங்க ஜோய் ஹீரோட ஹேரையும் அம்மாவோட ஹேரையும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கான். அவங்க அதுக்கு ஹீரோட ஃபேமிலி டீடைல் ஜோயோட ஐடியெல்லாம் வேணும்னு சொல்றாங்க. ஆனா தன்னோட அப்பாவுக்கு தெரியாம எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். எங்க இப்ப இந்த கேங்கோட புது லீடரும் மெம்பர் பேசிட்டு இருக்காங்க. அவங்க கையில ஹீரோட அம்மா போட்டோ இருக்கு. விஷயத்தை யாருக்கும் தெரியாம முடிச்சிருன்னு ஹில்லினா சொல்றாரு. அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியல. அப்படியே அந்த கேங்கோட சேர்மன் காணாம போயிட்டாரு போல. அதனால அந்த லீடர் அவர் சீக்கிரமா கண்டுபிடி, அப்பதான் பழையபடி நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம்னு சொல்றாரு. இங்க ஸ்கூல்ல சோ ஹீரோ கிட்ட உங்க ஃபேமிலியோட ரிஜிஸ்டர் ஐடி கார்டு எல்லாம் வேணும்னு சொல்றான். ஹீரோக்கு அவன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது தெரியுங்கிறதால சரின்னு சொல்லிடுறான். அப்படியே ஹீரோ அப்புறம் நான் கேட்கணும்னு நினைச்சேன், அன்னைக்கு பாட்டு கேட்க போனோம்ல உங்க அப்பாவை ஏதாச்சும் நீ பயந்துட்டு இருந்த, அவர் நான் திட்டினாரான்னு கேட்கிறான். சோயா அப்பா அன்னைக்கு அவனை மிரட்டதை நினைச்சு பார்த்துட்டு அன்னைக்கு எதுவும் நடக்கலன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடறான். ஹீரோவை போறதையும் பார்த்துட்டு திரும்பி தூங்கிட்டு இந்த ஜேமின் எழுப்பி வெளியே வர சொல்றான். அவனும் கடுப்புலே போறான். அவன்கிட்ட முன்னாடியில நானும் சோயா எப்படி இருந்தோன்னு கேட்க அவன் அதே எதுக்கு இங்கிட்டு கேட்கிற, உனக்கு தெரியாதான்னு கேட்கிறான். அப்படியே நீ எப்ப பாரு அவனை ஸ்டாக் பண்ணிட்டு இருந்த, அவன் எப்படி உங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆவான்னு கேட்க ஹீரோ மூக்கிலே குத்திடுறான். உடனே வழியில கத்த ஐயோ சாரி நான் வாயில தான் அடிக்கலான்னு வந்தேன்னு சொல்றான். அதை கேட்டவன் இன்னும் கோவப்பட நான் ஒன்னும் அவரை ஸ்டாக் பண்ணல, அவன் கூட ஃப்ரெண்டாக தான் ட்ரை பண்ண அவ்வளவுதான் ஹீரோ சொல்றான். அதுக்கு ஜெய்மின் தெரியும் அவனை புள்ளி பண்றேன்னு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணான், அதனால நீ அவன் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினைச்ச, ஆனா அவன் அப்படி நினைக்கலையே, நான் உன்னை ஸ்டாக்கர்னு கூப்பிடும் போது அவன் எதுவுமே பண்ணலன்னு சொல்றான். ஹீரோ நிஜமாவா எதுவுமே சொல்லலன்னு கேட்க ஏன்னா ஒரு பாம்பு
அவனோட அப்பா ஒரு லாயர், அவன் அம்மா கூட பெரிய பணக்காரங்க, எல்லாம் பணத்திமிருன்னு சொல்றான். அப்படியே ஹீரோ அவன் ஏன் அவனோட ஃபேமிலியை பத்தி பேசினாலே கோவப்படுறான்னு கேட்க, ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், இந்த பணக்காரங்களுக்கு இதேதான் வேலை, அவங்க பசங்களை பெஸ்டா இருக்கணும்னு டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு ஜேமின் சொல்றான். அப்போ ஹீரோ சரி அவன் உண்மையில கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்க, ஜேமின் ஆமா நான் எதுக்கு உனக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறான். ஹீரோ இப்ப சொல்றியா இல்ல அடி வாங்கிட்டு சொல்றியான்னு கேட்க, அப்படியே திரும்ப வந்து உட்காந்துறான். என்னாச்சு நான் கேட்டேன், உனக்கு தெரியாதா, நான் என்ன தப்பு பண்ணேன், சும்மா கூட விளையாண்டேன், நீ கூட டீச்சர் கிட்ட இது புல்லிங் இல்லைன்னு சொல்லிட்டேன், அதனால அவங்க என்ன விட்டுட்டாங்கன்னு சொல்றான். ஹீரோ அதை பத்தி யோசிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு அவன் உட்காந்து அந்த சீட்டை தள்ளி விட்டுட்டு போறான். அன்னைக்கு கிளாஸ் ஃபுல்லா ஜோய் உண்மையில நல்ல வேணா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப மேத்ஸ் எக்ஸாம் நடக்குது, அப்படியே ரிசல்ட்ஸும் வேற. ஹீரோக்கு எல்லாமே தப்பு. அவன் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க கிளாஸ் பொண்ணுங்க அவன்கிட்ட கரோக்கேக்கு வாரியான்னு கேக்குறாங்க. அவன் முடியாதுன்னு சொல்லிடுறான். ஜோய் அதை பார்த்துட்டு ஏன் போகலன்னு கேட்க, நான் ஏதாவது டியூஷனுக்கு போலான்னு இருக்கேன்னு அவன் சொல்றான். டியூஷனான்னு கேட்டுக்கிட்டு அவன் எக்ஸாம் பேப்பர் எடுத்து பார்த்து ஷாக் ஆயிடுறான். ஹீரோ காலையில் 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் படித்தேன், நீ அன்னைக்கு சொல்லி கொடுத்த தவிர எல்லாமே தப்பு, ப்ளீஸ் நீ எனக்கு மேத்ஸ் சொல்லி கொடுத்துருன்னு சொல்ல அவன் என்னால எல்லாம் முடியாதுன்னு சொல்றான். ஹீரோ அப்படியே கெஞ்சிட்டு இருக்கான். அப்போ 3 பாஸ்கெட் பால் விளையாடுற பசங்க அங்க வராங்க. ஷோயை பார்த்து நீ இன்னும் கிளம்பலையான்னு கேட்க, அவன் நர்வஸா கிளம்பிட்டு இருந்தேன், இவன் தான் கெல்ப்னு கேட்டான்னு சொல்றான். அந்த பையன் ஹீரோவை பார்த்துட்டு இதன் ஸ்டோக்கர் தானே கேட்க, மத்த பையன் அவனை தடுத்துட்டு ஷோய் கிட்ட நம்ம எல்லாரும் சேர்ந்து மேத்ஸ் ஒன்னா படிக்கலாமான்னு கேக்குறான். ஜோய் கேட்டு சொல்றதே தெரியல, ஒரு மாதிரி பயந்துட்டே நிக்கிறான். ஹீரோக்கு இவன் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்னால அவன் யூஸ் பண்ணிக்க பாக்குறாங்கன்னு புரியுது. நானும் வரலாமா, என்ன டீம் லீடரா மட்டும் ஆக்கிருங்க போதுன்னு அவன் சொல்றான். அதை கேட்டு அவங்க ஷோக் ஆயிடுறாங்க. ஷோய் உடனே இவன் வந்தா நானும் வரேன்னு சொல்றான். அந்த பையன் யோசிச்சுட்டு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறான். அவங்க போனதே ஹீரோ ஷோய் கிட்ட, என்கிட்ட பண்ணி இவ்வளோ பேசுற, அவங்களுக்கு நோ சொல்றதுக்கு என்ன பிரச்சனை, அப்படியே பயந்துட்டு நிக்கிறான்னு கேட்க, அதுக்கு அவன் என் விருப்பம்லாம் என்னென்ன அவங்க கவலைப்பட மாட்டாங்க, அதெல்லாம் உனக்கு சொன்ன அப்படியாதுன்னு சொல்றான். சரி நீ எப்படியே போ, ஆனா ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா கேளுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் போயிடுறான். அப்படியே ஹீரோ பாத்ரூம் போக அங்க அந்த 3 பசங்களும் நிக்கிறாங்க. ஹீரோவை பார்த்து என்ன இப்ப எங்களையும் ஸ்டாக் பண்ண போறியான்னு நக்கலா கேட்க, ஹீரோ ஒன்னும் சொல்லாம அந்த போலை வாங்கி பார்த்துட்டு புதுசு போல இருக்கு, நம்ம வேணா விளையாடலாமான்னு கேக்குறான். அவங்க உன்னோடையா, நாங்களாம் பாஸ்கெட் டீம்ல இருக்கோம்னு தெரியுமில்லன்னு கேட்க, அவன் அப்படின்னா இப்ப 5 கோல் 6 போடுறாங்களோ அவங்க வின்னு வச்சுக்கலாம்னு சொல்றான். அதை கேட்டு அவங்க சிரிக்கிறாங்க. ஆனா ஹீரோக்கு ஃபுட்பால் பாஸ்கெட் பால் நல்லா விளையாட தெரியும். அவங்க கிட்ட ஹீரோ வாய்ப்பில்லை தான், ஆனா ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் ஷோயை கன்வின்ஸ் பண்ணி உங்க கூட மேத்ஸ் படிக்க வைக்கிறேன், அதே நான் ஜெயிச்சிட்டேன்னா இந்த பாஸ்கெட் பால் எனக்கு தானே சொல்றான். இப்போ மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கூல் ஃபுல்லா எல்லாரும் அதை பார்க்க வர்றாங்க. ஜோய் அதை கேள்விப்பட்டு அங்க வரான். அவன் ஹீரோ விளையாட போறான்னு ஷாக்கா பார்த்துட்டு இருக்க, டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்துருச்சுன்னு கால் வருது. அதுல அவங்க அம்மா பையன் தான் சொல்றாங்க. அது கிட்டவனால நம்பவே முடியல. அவங்க பையன் தான் இவன்னா உண்மையிலே சாங் தானு நம்ம ஷாக்கா பார்க்க ஹீரோ ஃபர்ஸ்ட் கோல போட்டுறான். அதனால ஜோயால சுத்தமா நம்ப முடியல, யாராலாம் இவ்வளவு எல்லாம் மாற முடியாது, இது வேற யாரோன்னு சொல்லிக்கிறான். இங்க ஹீரோ மேட்ச் ஜெயிச்சிடறான். ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த பசங்க கிட்ட போய் நான் யாராவது ஸ்டாக் பண்ணது நீங்க பாத்தீங்களான்னு கேட்க அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் பின்னாடி ரூம்ஸ் எல்லாம் பரப்புறீங்க, இதனால எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, இனிமே யாரும் பின்னாடியாவது இப்படி பேசுறத நான் பார்த்தேன்னு மிரட்டிட்டு நான் ஜெயிச்சிட்டேன்ல இந்த பால் நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடறான். பின்னாடி ஜோய் நிக்கிறான். அவன் கிட்ட நான் உனக்கு மேத்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன், ஆனா அதுக்கு பதிலா நான் சொல்றதுல நீ செய்யணும்னு சொல்றான். ஹீரோவும் நான் இன்னைக்குமே வாக்கு தவற மாட்டேன்னு சொல்றான். அவங்க படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டடி ஹாலுக்கு வந்திருக்காங்க. ஆனா அந்த இடமே காலியா இருக்கு. ஹீரோ ஏன் எம்டியா இருக்குன்னு கேட்க, நான் தான் ஃபுல்லா ரெண்டுக்கு எடுத்துட்டேன்னு சாய்ஸ் சொல்றான். அப்படியே மேத்ஸ் எக்ஸாம் பேப்பர்லாம் செக் பண்ணிட்டு இது வேலைக்கு ஆகாது, நீ மேத்ஸே விட்டு வேற சப்ஜெக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணு, அப்பதான் நீ காலேஜுக்கு போக முடியும், இதுலயே டைம் வேஸ்ட் பண்ணாதுன்னு சொல்றான். ஹீரோ நிஜமாவா, இதே முன்னாடி சொல்ல மேத்ஸ்லாம் விடலாமான்னு கேக்குறான். அப்படியே இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜோய் படிச்சுட்டே இருக்க ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். ஜோய் அவனை அடிச்சு எழுப்ப, சாரி நான் கொஞ்ச நாளா எக்ஸாம்ஸுக்கு படிச்சுட்டே இருந்தால தூங்குறதே இல்லைன்னு நான் சொல்றான். அப்படியே அவங்க ரிஃப்ரெஷ் ஆக வெளியே சோடா குடிக்க வராங்க. அப்ப ஹீரோ ஜோய் கிட்ட, ஆமா நான் என்ன விட பண்ணேன்னு சொன்னதால தானே நீ எனக்கு சொல்லிக் கொடுக்கவே ஒத்துக்கிட்ட, இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேக்குறான். அதை கேட்டுச்சோய் நீ மார்க்ஸ் தவிர எல்லாத்துலயுமே ஷார்ப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் இன்னும் டிசைட் பண்ணலன்னு சொல்றான். ஹீரோ அப்புறம் கேட்கறோன்னு நினைச்சேன், இந்த புலிஸ் மேல கம்ப்ளைண்ட் பண்ணா ஸ்கூல்ல எதுவும் பண்ண மாட்டாங்களான்னு கேட்க, அவன் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, பேரண்ட்ஸோட பவர் ஸ்கூலோட மானு எல்லாத்தையும் மூடி மறைச்சிருவாங்க, உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா நேரா போலீஸ் கிட்ட தான் போகணும், ஆனா அதுவும் ஷோரா சொல்ல முடியாதுன்னு சொல்றான். ஹீரோ அப்ப நான் என்னதான் பண்றதுன்னு கேட்க, பேசாம ஒரு கொண்டுடுன்னு சாய் சொல்றான். ஹீரோ அதை கேட்டு ஷாக் ஆகிறான். நிஜமா தான் சொல்றேன், ஸ்கூலாலேயோ லோவாலேயோ எதுவுமே பண்ண முடியாது, சில பேர் ஊரை விட்டு ஓடிடுவாங்க, ஏன்னா அவங்களே எங்கேயாவது போய் குதிச்சிருவாங்க, ஆனா நாம எதுக்கு சாகணும், அதான் அவனை கொண்டுடுன்னு சொல்றான். ஹீரோ அதை கேட்டு இவ்வளவு நேரம் ஒரு கொலைக்கார கூடியா பேசிட்டு இருந்தோன்னு ஷாக் ஆயிரான். அடுத்த நாள் ஸ்கூல்ல அவன் நேற்று பாஸ்கெட் பால் விளையாடுனது கேள்விப்பட்டு அவன் கிளாஸ் பசங்க எல்லாம் அவங்க கிட்ட வந்து பேசுறாங்க. ஹீரோ அடுத்த மேட்சுக்கு உங்களை கூப்பிடுறேன்னு சொல்ல அவங்க எல்லாம் சந்தோஷமா பேர்லாம் சொல்லி கத்துறாங்க. அவன் இதுக்கே இப்படி ரியாக்ட் பண்றீங்களே, நான் ஃபுட்பால் ஆடி பாத்திருக்கீங்களான்னு கேட்க அவங்க அப்படியே ஷாக் ஆகிறாங்க.
நிஜமாவா? அப்படி எதுக்கு விட நான் சொல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் நம்ம டீம்ல ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. அவங்க பேசிட்டு டீச்சர் வந்துடுறாங்க. வந்ததும் இன்னைக்கு உங்க டெம்பரரியா ரிப்போர்ட் கார்டு கொடுக்க போறேன்னு சொல்ல ஹீரோ இப்ப ஷாக் ஆயிரான். அப்படியே கட் பண்ணா ரிப்போர்ட் கார்டு முன்னாடி உட்காந்துருக்கான். அதுல எல்லா சப்ஜெக்ட்லயும் கிளாஸ்லயும் அவன் தான் கடைசியா வந்திருப்பான். அதை பார்த்துட்டு சோய் இந்த மாதிரி ஒரு கேவலமான ரிப்போர்ட் கார்டை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல உன்னோடது கூட ஹீரோ வாங்கி பாக்குறான். அதுல எல்லா சப்ஜெக்ட்லயும் அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு போட்டிருக்கு. சோய் அவன்கிட்ட இதனாலதான் அவனை தூங்காம படிக்க சொன்னேன்னு சொல்றான். இப்போ 2 பேர் படிக்க போறதுக்கு முன்னாடி க்ரோசரி ஷாப்புக்கு வராங்க. அங்க சோய் ஒரு கேக்க பார்த்துட்டு அவன் ஹீரோ வீட்டுக்கு போறப்ப நடந்து நினைச்சு பாக்குறான். அவன் கையில ஒரு பைனாப்பிள் கேக்க கொண்டு போயிருப்பான். ஹீரோ வீட்டு வேலைக்காரி ரொம்ப தேங்க்ஸ், ஆனா ஹீரோக்கு பைனாப்பிள்னால எலர்ஜி. சின்ன வயசுல ஒரு வாரம் சாப்பிட்டு கிட்டத்தட்ட சாவர ஸ்டேஜுக்கு போயிட்டாரான்னு சொல்றாங்க. சோய் அதை நினைச்சுக்கிட்டே அந்த பைனாப்பிள் கேக்கே பார்த்துட்டு இருக்க ஹீரோ அதை அவனுக்கு வேர்டும் போல நினைச்சுக்கிட்டு அதை அவன் நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறான். அதை பார்த்து சோய் கன்ஃபியூஸ் ஆயிரான். ஹீரோக்கோட அலர்ஜிஸ் பத்திலாம் தெரியாதுல்ல. இப்போ 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க சோய் அப்படியே யோசிச்சுட்டு ஹீரோவை செக் பண்ணதுக்காக அந்த பைனாப்பிள சாப்பிட சொல்றான். ஹீரோ எதுக்குன்னு கேட்க இதான் என்னோட ரெக்வெஸ்ட், நான் உனக்கு மேட்ச் சொல்லி கொடுக்கறதுக்காக நம்ம சொல்ல. ஹீரோ இவ்வளவுதானா, இதுல என்ன இருக்குன்னு கேட்டுக்கிட்டு அந்த வாய்க்கிட்ட வரை கொண்டு போயிடறான். உடனே சோய் கையை பிடிச்சு நிறுத்திடுறான். ஹீரோ நினைச்ச நீ இப்படி சின்ன வயசுக்குள்ள வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற புடிங்க எடுத்து சாப்பிடுறான். சோய் அதை வாங்கி பார்க்க அது பைனாப்பிள் புடிங்கன்னு எழுதிருக்கு. அதை பார்த்து அவன் ஷாக் ஆகி இதெல்லாம் நீ சாப்பிடலாமட்டு பயந்துட்டே கேட்க ஹீரோ கொண்டு புரியல. அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தொண்டையில அடைக்க ஆரம்பிச்சு மூச்சு விட முடியாம போயிருது. அப்படி கீழே விழுந்துடுறான். அங்க கட் பண்ணா இப்ப ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். சோய் பக்கத்துல உட்காந்துருப்பான். ஹீரோ எந்திரிச்சதும் எல்லாம் ஓகேவா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றான். ஹீரோ என்னாச்சுன்னு கேட்க உனக்கு பைனாப்பிள் அலர்ஜின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ அப்படின்னா எனக்கு கொலை பண்ண பாத்தியான்னு கேட்க அவன் கோமா அதை நீ தானே சாப்பிட்ட, உனக்கு உண்மையிலே மெமரி லாஸ்னா உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. உன் வீட்டு வேலைக்காரி பைனாப்பிள் அவங்க வீட்டுக்கே வேணான்னு சொல்லிட்டாங்க, ஏன் உங்ககிட்ட இது வரைக்கும் சொல்லலன்னு கேட்கிறான். அப்படியே நீ சாகுனு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ மெமரி லாஸ்ன்னு சொன்னதெல்லாம் போய் இன்னு கத்துறான். அன்னைக்கு ஹீரோ சோயை பிளாக்மெயில் பண்ணு சொன்ன அன்னைக்கு சோய் கிட்ட அவன் இதை ஹெல்ப் கேட்டிருப்பான். ஆனா சோய் முடியாதுன்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் சோய்க்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்றதுனால ஹீரோ மீட் பண்ணி தேடுவான். ஆனா வெக்கேஷன் இந்த கிளாஸுக்கும் வரல, போனையும் எடுக்கல. இப்ப சோய் ஹீரோ கிட்ட நீ ஸ்கூல் வந்ததுல இருந்து நான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீ அவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை என்னாலதான் அவனுக்கு இது ஆயிடுச்சு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி அழுறான். ஹீரோ அவன்கிட்ட நீ அவன்கிட்ட என்ன சொன்னு கேட்க அவன் புல்லிஸ் கிட்ட இருந்து என்ன காப்பாத்த சொன்னான், ஆனா நான் ரொம்ப ரூடா நடந்துகிட்டேன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ இப்ப நீ அவன்கிட்ட சாரி கேட்கணுமான்னு கேட்டுட்டு அவன் கண்டிப்பா வருவான், நான் வர வைப்பேன்னு சொல்றான். சோ எப்போன்னு கேட்க நீ ஹெல்ப் பண்ணா கூடிய சீக்கிரமே முடியும், அவன் வரதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு நான் முதல்ல யூனிவர்சிட்டிக்கு போகணும், சோ நீ தான் எனக்கு படிக்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல சோய் கண்டிப்பா வருவாள்னு கேட்கிறான். கண்டிப்பா வருவான், அவன் இன்னும் சாகலன்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவங்க ஒன்னா படிக்கிறது ஒரு மூட்டேஜா போறாங்க. ஹீரோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கான். இங்க கேங் மெம்பர்ஸ் 2 பேரும் கால வராங்க. அவங்க ஆபீஸ் முன்னாடி ஜேமினும் ஃப்ரெண்ட்ஸும் கேங்ல சேர்றதுக்கு உட்காந்துருக்காங்க. ஜேமின் அவன் ஃப்ரெண்டு கிட்ட இவங்க கிட்டதான் ஹீரோ சண்டை போட கத்துக்கிட்டால, நம்மளும் கேட்டு பாக்கலாமான்னு கேக்குறான். அப்ப பின்னாடி இருந்து புதுலீட வந்துடுறாரு. அவர் யார் இங்க சண்டை போட கத்துக்கிட்டோன்னு கேட்க எங்க கிளாஸ்ல ஒரு பைத்தியம் இருக்கு, இங்க முன்னாடி இந்த கேங்ல கிட்ட தான் ஃபைட் பண்ண கத்துக்கிட்டேன்னு சொன்னான்னு ஜேமின் சொல்றான். அவர் அதுக்கு இருக்கலாம், இப்போ அவர் செத்ததுக்கு அப்புறம் கேங்கே மாறிடுச்சுன்னு சொல்ல அவங்க நாங்களும் படிச்சு முடிச்சுட்டு இங்கதான் வந்து சேரலான் இருக்கோம்னு சொல்றாங்க. அவரும் சிரிச்சுட்டு போயிடுறாரு. அப்ப அவங்க ஒரு கருப்பு வேன் வருது. அவங்க யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவரை போலீஸ்ல புடிச்சிட்டான்னு ஒரு தோடி வந்து சொல்றான். இப்ப யார் அனுப்புறதுன்னு எல்லாரும் பார்க்க லீடர் ஜேமினை காட்டி அவனை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாரு. உடனே ஜேமினை கூப்பிட்டு அவர் அந்த வேன்ல ஏத்திட்டு எனக்கு ஒரு லக்கி டேன்னு சொல்லிட்டு அந்த கேங் மெம்பர்ஸ் போயிடாரு. அவனுக்கு என்ன பண்றதுனே புரியல. இப்ப ஹீரோவும் ஜோய் படிச்சுக்கிட்டே அவன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு முன்னாடி அதே வேன் நிக்குது. அவங்க கன்ஃபியூஸ் ஆகி பார்க்க கொஞ்சம் பேர் ஹீரோவோட அம்மாவை கிட்னாப் பண்ணி அந்த வேனுக்குள்ள போடுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ ஓடி வரான். உள்ள ஜேமினும் அதை பார்த்து ஷாக் ஆயிரான். அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய்.